ஒரு காலத்துல இல்ல, இப்ப வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து டெசிஷன் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸா தான் இருக்கும். ஆனா, அந்த டீம்ல ஒரு புது ஆள் சேர போறாங்க. யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்லங்க. நம்ம ஏஐ பையன் தான். ஏஐ வந்ததால கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னுமே ஸ்மார்ட் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். டிசைன் ஸ்டேஜ்ல ஃப்ளோர் பிளான் போடுறது, 3டி எலிவேஷன் பண்றது, டிசைன் பண்றது, மாடல் பண்றது இது எல்லாமே ஏஐ இன்னுமே ஃபாஸ்ட்டா பண்ண போகுதுன்னு சொன்னா, அது மிகையல்ல. மேலும் காஸ்ட் எஸ்டிமேஷனும் சரி, ப்ராஜெக்ட் பிளானிங்கும் சரி, ப்ராஜெக்ட் ஸ்கெடியூலிங்கும் சரி, எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும் அப்படின்ற டென்டேட்டிவ் டேட்டும் எல்லாமே வந்து ஏஐயால ஈஸியா பண்ண முடியுது. ஆனா, ஒரு நல்ல இன்ஜினியரோட அனுபவமும், கிளையன்ட்டோட ரெக்வயர்மென்ட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத ரீட் பண்ணக்கூடிய பக்குவமும் நம்மளால மட்டும் தான் முடியும். நம்ம தான் ஏஐக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறோம். அது போக சைட்ல நடக்கிற ஆன் டைம் கரெக்ஷன்ஸ், சேலஞ்சஸ் இது எல்லாமே நம்மளாகிய மட்டும் தான் முடியுமே தவிர ஏஐயால இது பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏஐயும் இன்ஜினியரும் எதிரிங்க கிடையாது. 2 பேரும் நண்பர்கள் தான். 2 பேரும் சேர்ந்து பயணிச்சா ஒரு ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடியும், குவாலிட்டியா முடியும். ஏஐ மட்டும் பயணிச்சா அது ரொம்பவே கஷ்டமா தான் ஆகும்.